ஹாய் சொந்தங்களே, விளாம்பழம் பார்த்துருக்கீங்களா? விளாம்பழத்தை வச்சு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு உட்டாப்பின்னு இன்னொரு பேரும் இருக்குது. நம்ம விநாயகர் ஐயாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விளாம்பழங்களை ஈஸியாக உடச்சி அதுக்குள்ளே பருப்புகள்லாம் இந்த மாதிரி சிரட்டையில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இளமை போனால் திரும்பி வராது. இந்த பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா என்றும் இளமையோடு இருக்கலாம். முதுமை தள்ளி போகும். விளாம்பழத்தில் விதைகள் அதிகமாக இருக்கும். அதையும் சேர்ந்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பழத்தோட வத்தல் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. நான் இனிப்புக்காக பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம், கருப்பட்டி, தேன் கலந்து கூட சாப்பிடலாம். உங்கள் உடம்புல பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா விளாம்பழத்தோட பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா பித்தம் குறையும். நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க வெள்ளத்துடன் இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி குறையும். இப்போலாம் சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்கு இதே சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் அதிகமாக வருது. இவங்கெல்லாம் விளாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரணும் டாக்டரோட அனுமதியோட. அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு ரொம்ப பலப்படும், இதயமும் ரொம்ப பலமாக இருக்கும். நீங்கள் விளாம்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல உள்ள ரத்தங்கள்லாம் சுத்தமாயிரும். உடம்பு ரத்தம் சுத்தமாயிருச்சுன்னா உடல் பளபளக்க ஆரம்பிக்கும். சரும நோயின்றதே வராது, சுருக்கம் ஏற்படாது. இந்த விளாம்பழத்தை அப்படியே சாப்பிடாம நம்ம பண்ண மாதிரி ஒரு சாட் ஐட்டம் மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே ஒரு இழந்த வடை மாதிரி இருக்கும். இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, தோர்ப்பு எல்லாம் சேர்ந்த கலவையாக சூப்பராக இருந்துச்சு. இந்த பழத்தை விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு நம்ம படையில் வச்சு கும்பிடுவோம். மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை, நீங்கள் கிடைக்கிறப்பெல்லாம் ரோட்டோர கடைகளில் வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு நாக்கானது 360 டிகிரியில் சுழண்டுச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஒரு டெஸ்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். டாடா.